ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சனா பாண்டி சேனல். இதை பற்றி பேசணும்னு நான் முடிவு எடுத்ததுக்கு காரணமே இவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்குது. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கி நான் ரிவ்யூஸ் போட்டிருக்கேன். அதில் ஒரு சில நீங்கள் இவங்க கிட்ட வாங்கி போடுங்கக்கா ரிவ்யூ அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்களே, அவங்களுக்கு மட்டுமே நான் பர்ச்சேஸ் பண்ணி போட்டிருந்தேன். பட் நீங்கள் சொன்ன மாதிரியான ஒரு பொட்டிக் தான் இவங்களுமே, நந்து சாய் பொட்டிக்ன்றவங்க. அவங்ககிட்ட நான் ப்ராடக்ட் வாங்கி ரிவ்யூமே போட்டிருந்தேன். 100% நான் ஜென்யூனாக தான் போட்டிருந்தேன். நிஜமாவே சொல்லணும், பயங்கரமாக ஷாக் ஆகிட்டேன். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடியுமே நான் நிறைய பேருக்கு பர்ச்சேஸ் பண்ணி ரிவ்யூஸ் போட்டிருந்தேன். அதுலேயுமே ஒரு சில பொட்டிக்ஸ்க்கு பேட் கமெண்ட்ஸ் வந்திருக்கு. நான் வரலனே சொல்லலை. அதுலலாம் என்ன வந்திருக்குன்னா, எனக்கு ப்ராடக்ட் நல்லா இல்லை, கலர் சேஞ்ச் ஆயிருக்கு, பேட்டர்ன் சேஞ்ச் ஆயிருக்கு, இந்த மாதிரி தான். பட் நிஜமாக சொல்லணும்னா, இந்த ஒரு பர்டிகுலர் பொட்டிக்கு ஒரு 300 பேர் கிட்ட கமெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ரீவியஸ் வீடியோக்கு. அதில் குறைஞ்சது 200 பேருக்கு மேலே எனக்கு ப்ராடக்ட் வரவே இல்லை. நான் 2000 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணேன், 3000 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணேன், எனக்கு ப்ராடக்ட் வரவே இல்லை. இதை பார்க்கும்போது நிஜமாவே ஷாக்கிங்காக தான் எனக்கு இருந்துச்சு. நம்மளுமே ஜென்ரலாக ரிவ்யூ தான் போடுறோம். நல்லா இருந்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்லும், நல்லா இல்லைனாலும் நல்லா இல்லைன்னு சொல்லிடுறோம். ஆனால் இந்த ஒரு பொட்டிக்கு ஏன் இவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருக்குன்னு சொல்லி எனக்கு நிஜமாவே புரியலை. இவ்வளோ பேர் ப்ராடக்ட் வரலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க பர்பஸாக சென்ட் பண்ணலனாலும் சரி, இல்லை பை கேர்லெஸ் மிஸ்டேக்கில் அவங்க சென்ட் பண்ணாமல் விட்டாலும் சரி, இது ஒரு பெரிய ஸ்கேம். அதில் ஒரு சில பேர் என்ன கமெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா, உங்களுக்கு வியூஸ்க்காக நீங்கள் ஏன் அவங்கள பற்றி சொல்கிறீங்க அப்படின்ட்டு. எனக்கு வியூஸ் தான் மெயின் ஃபோக்கஸ்னா, நான் அவங்களோட ப்ராடக்ட் ஒன்று வாங்கிட்டு நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி போடுறதுக்கு எனக்கு 5 நிமிஷம் போதும். நான் ஏன் அந்த ப்ராடக்ட்டை ஜென்யூனாக ரிவ்யூ பண்ணணும்? ஏன்னா நீங்கள் தான் அந்த வீடியோவை என்னை போட சொல்லியிருக்கீங்க. இவங்க கிட்ட கஸ்டமர் கேர் நல்லா இல்லை, நீங்கள் வீடியோ வாங்கி போடுங்க, சப்ஸ்கிரைபுக்காக போடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் நிறைய வீடியோஸில் கமெண்ட் பண்ணதுனால தான் நான் வீடியோவே போட்டேன். அதில் இன்னொரு ஷாக்கிங் என்னென்னா, நானுமே அவங்களோட எக்ஸ்போக்கு போயிருந்தேன். சாரீஸ்லாம் எடுத்து நல்லா இருக்குது, ப்ரைஸ் ஓகே, இது மாதிரிலாம் நான் வீடியோஸில் போட்டிருக்கேன், பேசியிருக்கேன். ஆனால் நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ண சாரீ எனக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வந்துச்சு. கிட்டத்தட்ட அது பல வருஷமாக மூட்டை கட்டி வச்சுருந்தா என்ன மாதிரி ஒரு ஸ்மெல் வருமோ அந்த மாதிரி ஸ்மெல்லை ஓப்பன் பண்ணும் போதே வந்துச்சு. ஆனால் நான் எக்ஸ்போவில் போகும்போது எனக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஆன்லைன் தானேன்னு சொல்லி இந்த மாதிரியான ஸ்டாக்ஸுமே அடிச்சு விடுறாங்களா நடுவில், அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சரி, எனக்கு ப்ராடக்ட் வரலைன்னா நான் அடுத்து என்ன பண்ணுவேன்? ஒன்று அவங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு போய் நான் மெசேஜ் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா அவங்களோட இன்ஸ்டா இல்லை யூடியூப்பில் போய் கமெண்ட் பண்ணுவேன். ஆனால் அவங்க இன்ஸ்டா பேஜை நான் போய் பார்க்கும்போது எல்லாருமே சொல்கிறதுனா கமெண்ட் பிளாக் பண்ணியிருக்காங்க. அதில் நிறைய பேர் என்ன குமுறுறாங்கன்னா, எனக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணேன், எனக்கு ப்ராடக்ட்டும் வரல, நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணால் என்னை வாட்ஸ்அப்பில் பிளாக் பண்ணிடுறாங்க, இன்ஸ்டாகிராமில் போய் கமெண்ட் பண்ணலான்னு பார்த்தா கமெண்ட்ஸும் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. நான் அவங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுவேன்? ஆனால் அவங்க டெய்லி ரீல்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஆக்டிவாக தான் இருக்காங்க. நீங்கள் டெய்லி ஒரு 4-5 வீடியோஸ் ஆச்சு மினிமம் போஸ்ட் பண்ணுறீங்க. ஆனால் அதில் கமெண்ட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் சொல்லலாம், எனக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பேட் கமெண்ட்ஸ் வருது, நிறைய பேர் தப்பு தப்பாலாம் போடுறாங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் அந்த கமெண்ட்டை மட்டும் டெலீட் பண்ணுங்கள். இப்போ எனக்கு ப்ராடக்ட்டே வரலன்ட்டு நான் வாட்ஸ்அப்பில் சொன்னால் எனக்கு பிளாக் பண்ணிடுறீங்க. நான் கமெண்ட்டும் பண்ண முடியாதுன்னா நான் எப்படி உங்களுக்கு சொல்லுவேன் எனக்கு ப்ராடக்ட்டே ரீச் ஆகலன்னு சொல்லிட்டு? ஸோ இதுதான் உங்களோட கஸ்டமர் கேர், கரெக்டாக? இந்த மாதிரி பெரிய பொட்டிக் பண்ணுற ஸ்கேமா இல்லை இது பை மிஸ்டேக்கா நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டினே வச்சுக்கலாம். இவங்க பண்ணுற மிஸ்டேக் பாதிக்கப்பட போகிறது ஒன்று மக்கள், இன்னொன்று சின்ன சின்ன வெண்டார்ஸ். இப்போது நானே இவங்ககிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி ஏமாந்துருந்தேன்னா நான் அடுத்து என்ன சொல்லுவேன்? இந்த இன்ஸ்டாவில் இருக்கவங்க எல்லாருமே அப்படி தான், ஃபேக்கு, 420 வேலை பார்க்குறாங்க, ப்ராடக்ட்டே தரமாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் எனக்குமே ஒரு மென்டாலிட்டி வரும். இது மாதிரி எல்லாருக்குமே வந்துருச்சுன்னா ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணவே அவங்க பயப்படுவாங்க. இப்போ இவங்ககிட்ட மட்டும் ஏன் மக்கள் ஆர்டர் பண்ணுறாங்க? இவங்களோட ஃபேஸ் வேல்யூக்காக தான். ஸோ நீங்கள் ஆல்ரெடி இன்ஃப்ளூயன்சராக இருந்து உங்களுக்கு மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ் வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஒரு பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களை நம்பி உங்களோட ஃபேஸ் வேல்யூக்காகவே ஒரு சில பேர் ஆர்டர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்ன வரைக்குமே அவங்களுக்கு நூற்றுக்கணக்கான ஆர்டர்ஸ் வந்துட்டுதே தான் இருக்குது. ஆனால் எத்தனை பேருக்கு ரீச் ஆகுது? உங்ககிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணால் 100 பேர் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தாலும் அந்த 100 பேருக்குமே ப்ராடக்ட் ரீச் ஆகிருக்கணும். அது டேமேஜாக இருக்குது, இல்லை கலர் டிஃப்ரென்ஸ் இருக்குது, இது எல்லாமே செகண்டரி. அந்த 100 பேருக்குமே ரீச் ஆகிருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு நீங்கள் என்ன சப்போர்ட் டீம் வச்சுருக்கீங்க? உங்களால் அந்த அளவுக்கு சப்போர்ட் டீம் வைக்க முடியலன்னா நீங்கள் எதுக்கு அப்படி இவ்வளோ ஆர்டர்ஸ் எடுக்கிறீங்க? நான் ப்ரீவியஸ் வீடியோலையுமே சொல்லியிருந்தேன். நான் எக்ஸ்போவில் ஃபோட்டோ எடுக்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, எனக்கு இது மாதிரி ப்ராடக்ட் வரலங்க, ஆனாலும் நான் இப்போ உங்களை நேரில் பார்க்கறதுக்காகவே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி. இவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் போய்
என்னோட கஸ்டமர் இதில வந்து கேளுங்க. ஏன்னா, அவங்க தான் ஹேண்டில் பண்றாங்க. நான் வந்து ஹேண்டில் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. ஆக்சுவலா அவங்க வந்து அப்படி சொல்லியிருக்கவே கூடாது. ஏன்னா, அவங்க உங்களோட ஃபேஸ் வேல்யூக்காக தான் ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க ரெஸ்பான்சிபிள் எடுத்து உங்களோட ஆர்டர் ஐடி என்ன? உங்களோட நம்பர் என்ன? இந்த டீம் கிட்ட வந்து ஒரு கூப்பிட்டு இவங்கள வந்து செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா, ஆனா நீங்க அப்படி சொல்லல. எனக்கு தெரியாதுன்னு சொல்றீங்க. ஒரு வெண்டாரால எப்படி தெரியாதுன்னு சொல்ல முடியும்? நீங்க தான் அந்த பொட்டிக்கோட ஓனர். உங்க கிட்ட தான் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். இன்னும் ஒரு சில பேர் என்ன போட்டிருக்கீங்கன்னா, அவங்க தப்பு பண்ணா உனக்கு என்ன? நீ போய் உன் வேலைய பாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறீங்க. தப்பு பண்றவங்கள விட்டுட்டு, இவங்க தப்பு பண்றாங்கன்னு சொல்லி நெறைய பேர் வந்து வீடியோ போட்டா, நீங்க ஏன் அவங்கள போய் உன் வேலைய பாருன்னு சொல்றீங்க? இப்போ நாங்க எங்கள மாரி ஆட்கள் வந்து இவங்க கிட்ட இருக்க ட்ராபேக்ஸ் சொல்லலன்னா, மக்களுக்கு வந்து எப்படி தெரியும்? ஒருத்தவங்கள பத்தி ரிவ்யூ வந்து செக் பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணணும்னு வரவங்களுக்கு, அவங்களோட பாசிட்டிவ் சைடும் தெரியணும், நெகட்டிவ் சைடும் தெரியும். என்னோட பாசிட்டிவ் சைட் மட்டும் தான் தெரியணும்னு சொன்னா, அப்ப நெகட்டிவ் சைடே இல்லன்னு ஆயிடுமா? எனக்குமே வந்து இன்ஸ்டால வந்து ஒருத்தவங்க பின் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து லாயர் ப்ரொஃபைல்லேருந்து. இது மாரி நானுமே ஆர்டர் பிளேஸ் பண்ணேன். எனக்கு வந்து அந்த ப்ராடக்ட் வரல. எனக்கு அவங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் வந்து எனக்கிட்ட அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் கிடையாதுன்னு சொல்லியிருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்க ப்ராடக்ட்ட போய் நீங்க செக் பண்ணுங்க. அந்த கவர்ல கண்டிப்பா இருக்கும்னாங்க. நானுமே அந்த கவர்ல போய் ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணியிருந்தேன். இது மாரி வெறும் ஆவடின்னு மட்டும் தான் மென்ஷன் ஆயிருக்கு. டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம் இது மாரி எதுவுமே டீட்டெயில்டா கிடையாது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் இன்னும் 2, 3 பேருமே எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அவங்களோட கான்டாக்ட் நம்பராச்சும் தாங்க. இந்த கான்டாக்ட் நம்பருக்கு வந்து நான் மெசேஜ் பண்ணேன். என்ன பிளாக் பண்ணிடுறாங்க அப்டின்ட்டு. நானுமே உங்கள மாரி ஒரு பையர் தான். அவங்க கிட்ட நான் ஆன்லைன்ல பிளேஸ் பண்ணியிருக்கேன். எனக்குமே அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸோ, இல்ல அட்ரஸ் எதுவுமே வந்து தெரியாது. நான் லாஸ்ட்டா கூட ஒரு வீடியோ பார்த்திருந்தேன். அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ, நான் அவங்களுக்குமே வந்து கமெண்ட் அதான் பண்ணியிருந்தேன். அவங்களுக்குமே நான் வந்து அதான் மெசேஜ் பண்ணியிருந்தேன். இது மாரி அவங்க வாட்ஸ்அப் நம்பர் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன்னு வந்து ஒரு வீடியோ பார்த்தேன். நீங்க போய் அவங்களோட ப்ரொஃபைல செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி தான் போட்டிருந்தேன். அந்த வீடியோஸ்ல வந்து நெறைய கமெண்ட்ஸ் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கேன்ல. ஸோ, அதுல வந்து ஒரு சில கமெண்ட்ஸ் மட்டும் நான் இப்ப வந்து படிக்கிறேன். ஒரு 4, 5 கமெண்ட்ஸ் மட்டும் படிக்கிறேன். நான் எந்த கமெண்ட்ட வந்து படிக்கிறேனோ, அதோட ஸ்கிரீன்ஷாட் வந்து உங்களுக்கு வீடியோ சைட்ல வந்து போடுறேன். அதுல விஜயலட்சுமின்னு ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அட்ரஸ் சேஞ்ச் பண்ணி சென்ட் பண்ணிட்டாங்க. என்னோட ₹1700 கூட அவங்க ரிட்டர்ன் பண்ணல. மெசேஜ் பண்ணா ரிப்ளை இல்ல. பிளாக் பண்ணிட்டாங்க. வொர்ஸ்ட் செல்லர் அப்படின்னு போட்டிருக்காங்க. இவங்க மென்ஷன் பண்ணியிருக்க அதே ப்ராப்ளம் எனக்குமே வந்து வேற ஒரு பொட்டிக்ல வந்து ப்ராப்ளம் வந்திருந்துச்சு. என்னோட அட்ரஸ் டீட்டெயில்ஸுமே வந்து சேஞ்ச் பண்ணி வேற ஒரு அட்ரஸ்க்கு வந்து அனுப்பிட்டாங்க. நல்ல வேளை அந்த கொரியர்லேருந்து எனக்கு கால் பண்ணி, இந்த மாரி ஒரு அட்ரஸே இங்க இல்லையேம்மா, உங்களோட கரெக்ட் அட்ரஸ் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கும்போது தான் நான் என்னோட அட்ரஸ் சொல்லியிருந்தேன். ஒருவேளை அந்த கொரியர் அண்ணா எனக்கு கால் பண்ணலன்னா, எனக்கு அந்த புடவை ஸ்வாஹா. ரூ. 1000வோ, ரூ. 1200வோ அந்த சாரி அது வந்து போயிருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம் ஏன் வருதுன்னா, ஆர்டர் பிளேஸ் பண்ற எங்களுக்கு நீங்க ஆர்டர் ஐடி, ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் இந்த மாரி விஷயங்கள்லாம் ப்ராப்பரா குடுத்திருந்தீங்கன்னா, அதெல்லாம் வந்து வராது. ஆனா மத்த பொட்டிக்ஸ்ல வந்து ப்ராடக்ட் வரலன்னு சொல்லி, அவங்க கஸ்டமர் கேருக்கு வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணோம்னா, அட்லீஸ்ட் அவங்க வந்து ஸ்டெப் எடுத்து நமக்கு நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து சென்ட் பண்ணதுக்கு ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க. ரீச் ஆகறதுக்கு என்னவோ. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, பிளாக் பண்றாங்க. இங்க இருக்க பெரிய மேஜர் இஷ்யூவே பிளாக் பண்றாங்க. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. இன்னொருத்தவங்க வந்து தேவின்றவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, எல்லாரும் இங்க ஆர்டர் போட்டேன்னு ஏன் இங்க வந்து புலம்புறீங்க? நீங்க போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுங்க. உங்க மணியாச்சும் திருப்பி வரும்ன்ற மாரி போட்டிருக்காங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் வந்து சொல்யூஷனே கிடையாது. ஒரு ரூ. 1000 ப்ராடக்ட்ட நீங்க போய் ஏமாந்துறீங்கன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா, அவங்க எந்த ஆக்ஷனுமே எடுக்க போறது கிடையாது. இது நீங்க ஆக்ஷன் எடுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, கன்சியூமர் கோர்ட்டுக்கு தான் போணும். கன்சியூமர் கோர்ட்டுக்கு வந்து போறதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கு. நம்ம வக்கீல் ஃபீஸ்லேருந்து எல்லாமே. ஆனா, சப்போஸ் நீங்க இது மாரி ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு மணி வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. சப்போஸ் நீங்க வந்து கரெக்ட்டா ப்ரூவ் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு சாரி வரலன்றது அக்யூசேஷன் வந்து அவங்க மேல வச்சு நீங்க வின் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க என்ன டிமாண்ட் பண்ணீங்களோ, அது வந்து அவங்க பண்ணுவாங்க. இது மாரி தான் ஒரு ப்ராசஸ். ஆனா, இந்த கோர்ட் ப்ராசஸ்லாம் முடியறதுக்கே உங்களுக்கு 6 மந்த்தும் ஆகலாம். இல்ல 1 இயரும் ஆகலாம். ஒரு ரூ. 1000 ரூ. 1500 ப்ராடக்ட்காக யாருமே டெய்லி வேலையெல்லாம் விட்டுட்டு கோர்ட்டு, கேஸ்லாம் அலைய மாட்டோம். ஸோ, இது வந்து அவ்ளோ சீக்கிரம் பாசிபிள் கிடையாது. பிரியா அஸ்வின் ஒருத்தவங்க போட்டிருக்காங்க. சிஸ்டர் அவங்க ஏமாத்திட்டாங்க. ப்ளீஸ் சாரியே வரலைங்க. அமௌண்ட் சென்ட் பண்ணவே இல்லங்க. நான் உண்மைய தான் சொல்றேன்னு சொல்லி அவங்களுமே வந்து புலம்பியிருக்காங்க. எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ப்ராடக்ட்டும் வரமாட்டேங்குது. எனக்கு பேமெண்ட்டும் அவங்க ரீஃபண்ட் பண்ண ரெடியா இல்ல. என்ன பிளாக் பண்ணிடுறாங்க. ரேவதி ராஜேந்திரன்றவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, சரியான எஜுகேஷன் இல்லாம பொட்டிக் வச்சு ரன் பண்ணா இப்படி தான் இருக்கும். மக்கள் முட்டாள். இந்த மாதிரி பொட்டிக்க நம்பி ஏமாந்துராதீங்க. கரெக்ட்டான ஒரு பாயிண்ட்னே நான் வந்து சொல்லுவேன். நானுமே வந்து ப்ரீவியஸ் வீடியோலலாம் சொல்லியிருக்கேன். வெறும் இன்ஃப்ளூயன்சர்ன்ட்டு நீங்க ஒரு ஃபேஸ் வேல்யூ வச்சுட்டு, நீங்க வந்து பொட்டிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இதுவே நீங்க பொட்டிக்க வச்சுட்டு நீங்க இன்ஃப்ளூயன்சர் ஆகி நீங்க ஃபேமஸ் ஆயிருந்தீங்கன்னா, உங்களுக்கு பொட்டிக் எப்படி ரன் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும். இவ்ளோ பெரிய ட்ராபேக்ஸ் வந்து நடந்துட்டுருக்கு. ஆனா, நீங்க எதுவுமே கேர் பண்ணாம டெய்லி 10 வீடியோ, 15 வீடியோன்னு வந்து
போஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கீங்களே தவிர, எனக்கு ப்ராடக்ட்டே வரலன்னு சொல்றவங்களுக்கு நீங்க என்ன சொல்யூஷன் குடுக்க போறீங்க எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. எனக்கும் அவங்களுக்கும் எந்த விதமான பெர்சனல் வெஞ்சன்ஸுமே கிடையாது. நான் ஜஸ்ட் ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆர் ரிவ்யூவர் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். நீங்க தான் அக்கா இவங்க கிட்ட ரிவ்யூ போடுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்றது தான் நான் வாங்கி போடுறேன். இன்ஃபேக்ட் நான் ரிஷி பொட்டிக்குமே நீங்க சொன்னதுனால தான் போட்டேன். அது பாசிட்டிவ் சைட்ல போச்சு. நந்து சாய் பொட்டிக்குமே நீங்க சொன்னதுனால தான் போட்டேன். இது நெகட்டிவ் சைட்ல போச்சு. நெகட்டிவோ, பாசிட்டிவோ அது என் கையில கிடையாது. அவங்களோட கஸ்டமர் கேர் அவங்களோட டீம பொறுத்து தான் அந்த வீடியோ வரும். ஸோ நான் நெகட்டிவா இருக்கிறத போய் பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது. பாசிட்டிவா இருக்கிறத போய் நான் நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. ஸோ நான் இவங்கள மாரி பொட்டிக்ஸ்லலாம் ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது, நான் என்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றேனோ, அத ஓப்பனா, ஜென்யூனா உங்ககிட்ட நான் சொல்றது தான் என்னோட வேல. என்ன நம்பி நீங்க எவ்வளோ பேர் வேணாலும் ஆர்டர் பண்ணுங்க. நெறைய பேருக்கு வரும். ஒரு சில பேருக்கு வராது. அத பத்தினா நான் எத பத்தியுமே கவலைப்பட மாட்டேன். நான் டெய்லி வீடியோஸ் போட்டுட்டே தான் இருக்கேன்னா, நிஜமாவே நீங்க பிசினஸ் பண்றதுல எந்த வேல்யூமே கிடையாது. உங்கள நம்பி ஒருத்தவங்க ரூ. 10 பே பண்ணாலும், அந்த ரூ. 10க்கான ப்ராடக்ட் அவங்களுக்கு ரீச் ஆயிடுச்சான்னு பார்க்கறது தான் அந்த வெண்டரோட வேல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரீச் ஆச்சுன்னா, தயவு செஞ்சு ஒண்ணு கமெண்ட்ஸ் அவங்கள பண்ண விடுங்க. எனக்கு ப்ராடக்ட் வரலன்னு உங்ககிட்ட சொல்ற அளவுக்காச்சும் கமெண்ட்ஸ் பண்ண விடுங்க. இல்லையா, உங்களோட கஸ்டமர் கேர்ல இருக்கவங்க கிட்ட, இந்த மாரி ஒருத்தவங்க ப்ராடக்ட் வரலன்னு சொன்னா, அதுக்கு உண்டான ஸ்டெப்ப எடுங்கம்மா. பிளாக் பண்ணாதீங்கம்மா. பிளாக் பண்றது சொல்யூஷன் கிடையாது. எந்த வகையிலயும் சொல்யூஷன் கிடையாது. அப்படின்னு சொல்லி உங்க கஸ்டமர் கேர் டீம் கிட்ட எஜுகேட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நெனச்சேன். ஸோ அதனால தான் வீடியோவா மேக் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்கள நீங்க கமெண்ட்ல சொல்லலாம். அடுத்துமே நான் ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் போடப் போறேன். அது என்ன ப்ராடக்ட் ரிவ்யூ, எந்த பொட்டிக்ன்னு சொல்லி நீங்களே சூஸ் பண்ணுங்க. ஆல்ரெடி நான் சூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிறேன் 2, 3. இன்கேஸ் இப்போ அதுவுமே இதுவுமே மேட்ச் ஆச்சுன்னா, நான் ஃபர்ஸ்ட்டு அந்த சாரி வாங்கி ரிவ்யூ போடுறேன். அதுக்கப்புறம் நாளைக்கு நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் கிவ் அவே ப்ரொவைட் பண்ண போறோம். ஸோ வெயிட் பண்ணுங்க. ஸ்டே டியூன்ட். நாளைக்கு என்ன மாரி கிவ் அவேன்னு சொல்லி நான் உங்களுக்கு அனௌன்ஸ்மென்ட் பண்றேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸ்னாப் பாண்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வேணும்னா பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அதுவும் கிவ் அவே வீடியோ. ஸோ ஸ்டே டியூன்ட். பாய்.